இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அடங்கவே மாட்டிய. எதுக்கு தேவையில்லாம அன்னிக்கிட்ட இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்குற? சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்கா? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா கர்ணா, இந்துக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வேலை பார்த்தாங்களே ஒரு வேலைக்கார அக்கா, அவங்க கிட்ட இருந்து லேகியத்தை வாங்கி பால்ல கலந்து உங்க அண்ணனுக்கு சாப்பிட கொடுத்த. வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன தப்பு சொல்றத முதல்ல நிப்பாட்டு. விடு இந்து, என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. வாங்க வாங்க. நீங்க வாங்கக்கா. அக்கா பேசுங்கக்கா. என்னங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு கர்ப்பப்பையில அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுங்க. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்க துப்பு இல்ல. உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பண்ண தரணுமா? நீங்க எட்டி உதைச்சதுனாலதான் ஜெயந்தி அக்காக்கு அடிபட்டிருக்கு. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. யார் பேச்ச கேட்டு எனக்கு லேகியம் கொடுத்தால அப்ப தெரிஞ்சிருக்கணும். ஊருக்கு முன்னாடி என்ன தலைகுனி வச்சதுக்கு உனக்கு நான் கொடுக்குற தண்டனை ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். முடிஞ்சதை பாத்துக்க. ஏங்க ஏங்க இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? அவங்க உங்க பொண்டாட்டிங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா உயிர்க்கே ஆபத்தாயிடும். இவன் என் பொண்டாட்டியா? ஏய், ஏற்கனவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்து கட்ட வேண்டியதான். அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு தேவையில்லாம செலவு பண்ணா? ஏய், டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடி. இப்படி மூடி மறைக்கதான் டிராமா பண்ணி நீ? ஐயோ, அப்படியெல்லாம் நடிக்காத.